இன்றைக்கு பார்த்துட்ருக்கோம். கன அளவுகள் சமமாக உள்ள 2 கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் அவற்றின் உயரங்களின் விகிதம்னு சொல்லியிருக்காங்க. கன அளவுகள் சமம்னு சொல்லிட்டாங்க. கூம்போட கன அளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர். இங்கே 2 கன அளவு இருக்கிறனால பை r1 ஸ்கொயர் h1 எழுதிக்கலாம். செகண்டாக இருக்கிறத 1/3 பை r2 ஸ்கொயர் h2ன்னு எழுதிக்கலாம். இது 2 கூம்போடது சமம்னு சொல்லதுனால நம்ம ஈக்குவல்னு போட்டுக்கிறோம். இந்த 1/3 கேன்சல் ஆகுது. இந்த பையும் கேன்சல் ஆகிடுது. அவங்க கேட்குறது உயரங்களின் விகிதம். அதனால் நான் அந்த h1/h2 இந்த சைடு வச்சுக்கிறேன். மீதிலாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். r2 ஸ்கொயர் பை r1 ஸ்கொயர்னு ஆயிரும். அவங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆரங்களோட விகிதம், அதாவது r1/r2 அவங்க கொடுத்துருக்காங்க 2:1. அப்போ அதை 2/1ன்னு எழுதலாம். ஓகேவா? பட் இங்கே நம்மளுக்கு இங்கே r2/r1 தான் இருக்குது. அப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம்னா r2/r1 வந்து 1/2ன்னு வரும். கரெக்டாக? இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா r2/r1 ஸ்கொயர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/4. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1/4ன்னு கிடைக்கும். நம்ம கேட்டது இதை ரேஷியோ எழுதிங்கன்னா h1:h2 ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1:4. இதுதான் சம்மோட ஆன்சர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பியில் இருக்குது. 1:4 தான் கரெக்ட் ஆன்சர்.